ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு தீம் பேஸ்டு கேலிகிராஃபி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்ற ஒரு நேம் வரனால நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு குட்டியாக கோனிக்கல் ஃப்ளாஸ்க் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு அவுட்லைன் வந்துட்டு நான் நார்மல் நம்ம பென்சிலில் நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் இந்த இதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் தான் நான் அந்த ஒர்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு கேலிகிராஃபிக்கு ப்ராட் பென் ப்ரஷ் பண்ணும், அதே மாதிரி நார்மல் ப்ரஷ் பண்ணும், டிப் வந்துட்டு பாயிண்டட் டிப் ப்ரஷ் பண்ணும். நான் ரெண்டும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் எழுதுறது பார்த்திங்கன்னா ப்ராட் டிப், அந்த டிப் யூஸ் பண்ணி இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு நான் இந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு எழுதிக்கிறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துட்டு இந்த பாக்ஸ் லெட்டர்ஸ் இந்த மாதிரி நம்ம எழுதுகிறப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து நம்மளோட டிப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். டிப் வந்துட்டு ஸ்லாண்டிங்காகவோ இல்லை ரொம்ப கர்சிவ் லெட்டர்ஸ்க்கு எழுதுகிற மாதிரியே நம்ம எழுதக்கூடாது. அப்படி எழுதினோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பராக வராது. ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்குமே நமக்கு ஒரு ஆங்கிள் இருக்குது. நீங்கள் அந்த ஆங்கிளில் வந்துட்டு அந்த பெண்ணை ஹோல்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக எழுத முடியும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் எப்படி நீங்கள் எழுதுறீங்க, எப்படி உங்களுக்கு இது பண்ணுறது, ஒன்றும் இல்லை, பின்ட்ரெஸ்ட் ஆப் மட்டுமே யூஸ் பண்ணியே நீங்கள் ரெஃபரன்ஸ் பிக் எடுத்து நீங்கள் இவ்வளோ ஒர்க் நீங்கள் பண்ணலாம். உங்களுக்கு தேவையானது என்னென்னா, ஒரு ஸ்கிரிப்டுக்குரியது நம்ம கற்றுக்க வேண்டியது அந்த A to Z வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் எப்படி எழுதுகிறாங்க, ஸ்மால் லெட்டரில் அதே ஸ்கிரிப்ட் எந்த மாதிரி வருதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ இதான் ஸ்கிரிப்ட். இப்போ நீங்களே என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஒரு லெட்டர்ஸ் தெரியுது, A to Z தெரியுதுன்னா நீங்களே அதை என்ன பண்ணலாம், A to Z ஒரு இதில் அப்படியே ஃபைலாக நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒவ்வொரு ஸ்கிரிப்டுக்கும் நேம் இருக்குது, அந்த நேமை வந்துட்டு நீங்கள் எழுதி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோவாக க்ரியேட் ஆகும். நீங்கள் அதை யூஸ் பண்ணியே நீங்கள் நிறையா மாடுலேஷன், நிறையா வேரியண்ட்டில் நீங்கள் ஸ்கிரிப்டை வந்துட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ நான் இதுக்கு வந்துட்டு நான் அவுட்லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நார்மல் பிளாக் பென் வச்சுட்டு நான் ஷேடிங் வந்துட்டு எடுக்கிறேன். ஷேடிங் எடுக்கிறது வந்துட்டு இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க் டு லைட் ஷேட். ஸோ கார்னர்ஸ் வந்துட்டு எந்த சைடு வந்துட்டு ஷேடு விழுகுதோ அந்த ஏரியாவில் கார்னர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷேட் இருக்காது, லைட் ஷேட் தான் எடுத்திருப்பேன். ஆப்போசிட் கார்னர்ஸில் ஷேடோ இல்லாத ஏரியாவில் ரொம்ப டார்க் ஷேட் போயிருப்பேன், டார்க் டு லைட்டு. ஸோ இப்போ வந்துட்டு நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணது வந்துட்டு ப்ராட் டிப் வச்சுட்டு எழுதி காமிச்சேன். இப்போ நான் வந்துட்டு நார்மல் ஸ்மால் டிப் ப்ரஷ் பண்ண வச்சுட்டு நான் வந்துட்டு என்னோடய அந்த ரிமைனிங் கோட்ஸை வந்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட இன்னோவேஷன் தான். இப்படி தான் எழுதணும், ஒரு இது இப்படி தான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நிறையா ஸ்கிரிப்டை நீங்கள் எழுதி பழகிட்டிங்கன்னா நீங்கள் அதில் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி நிறையா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எழுதினது எனக்கு ஏன் நான் அகைன் அதை பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நான் கீழே இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறது வந்து நல்லாவே பிளாக் லெட்டர்ஸாக எழுதியிருக்கேன். அப்போது நான் அந்த ஸ்மால் டிப் ப்ரஷ் பண்ண வச்சு யூஸ் பண்ணுறப்போ இது வந்து அந்தளவுக்கு ஹைலைட்டாக தெரியாதுன்றனால நான் அகெயின் என்ன பண்ணிக்கிறேன், எங்கெல்லாம் வந்து திக் லைன்ஸ் நமக்கு தேவையோ அந்த இடத்துல அகெயின் ஒரு அவுட்லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்துட்டு பிளாக் வச்சு கலர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த தீம் பேஸ்டு ஒர்க்கில் நீங்கள் டசன் சேர்த்தும் நீங்கள் பண்ணலாம், சேர்க்காமலும் நீங்கள் ரீட் பண்ணலாம். ஸோ நான் இந்த ஒரே ஸ்கிரிப்டில் நான் ஒரு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் வந்துட்டு நான் எழுதியிருக்கேன். ஸ்கிரிப்டுன்றது ஒன்றும் கிடையாது, அந்த எழுத்தோட வடிவம் தான், அவ்வளோதான். நீங்கள் எப்பயுமே ஒரு ஒர்க் நீங்கள் முடிக்கிறீங்க, இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறீங்க கேலிகிராஃபியில் அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம உள்ளே வந்துட்டு அந்த பண்ணக்கூடிய உள்ளே வர ஷேடிங் ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஷேடிங்காக ஆர் கலரிங் ஒர்க்குக்கு, அதே அளவுக்கு சைடில் நம்ம என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுல தான் நம்மளோட அவுட்புட் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.